Hello guys, welcome back. This is JEE Mains 2025 question solving session on physics. Previously, NEET 2025 based question complete solve பண்ணிருக்கோம் on physics. So, now we are dealing with JEE Mains 2025 question. Session number 1ல கேட்கப்பட்ட ஒரு 10 questions இருக்கு. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செஷன் 2ல இருக்கக்கூடிய ஒரு 9 கொஸ்டின் இருக்குது, கிட்டத்தட்ட 19 கொஸ்டின்கள். அது எல்லாத்தையும் இந்த தடவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வீடியோஸ் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஹேவிங் அ ஹெக்டிக் ஷெடியூல்ஸ். ஸோ அது நம்மளால் லோட் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வீடியோஸை லோட் பண்ணுவோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries, எனி கிளாஸஸ், எனி ஆன்லைன் செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்பதை சொல்லிக்கொண்டு 22/1/2025 ஷிஃப்ட் நம்பர் 1ல் கேட்கப்பட்ட கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ without wasting your time, let us enter the video now. So the first question deals with semiconductor. Which one of the following circuit represents the forward biased diode அப்படிங்கிறத சொல்லும்போது இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள் முக்கியமானது இருக்குது. ஸோ ஹை எண்ட்லேருந்து லோ எண்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஃபார் அ பயாஸ்ட் சர்க்யூட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது -10லேருந்து 0ங்கிறது இது ஹையர், இது லோயர் பொட்டன்ஷியல், இது ஹையர் பொட்டன்ஷியல். பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இட்ஸ் நாட் பாசிபிள். -10லேருந்து -15 அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஹை எண்ட், திஸ் இஸ் லோ எண்ட். தென் 4 வோல்ட்டுங்கிறது ஹை எண்ட் பொட்டன்ஷியல், 2 வோல்ட்டுங்கிறது லோயர் எண்ட். அதே போல் -5லேருந்து -10. ஸோ திஸ் இஸ் ஹை அண்ட் திஸ் இஸ் லோ. இந்த மாதிரியான ஹையர் எண்ட் டு லோயர் எண்ட்டுங்கிற கான்ஃபிகரேஷன் நம்ம எடுக்கும்போது 5ஆவதாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் 2 வோல்ட்லேருந்து கிரவுண்டுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் த ஆப்ஷன்ஸ் இது கூட என்னாச்சுன்னா த டயோட் சர்க்யூட் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹை எண்ட் அண்ட் திஸ் இஸ் லோ எண்ட். அப்போது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இ சரியானது. ஆப்ஷன் டி சரியில்லை. ஒருவேளை இந்த டயோடோட பொசிஷன் இப்படி இருந்திருந்தால் கூட ஸோ ஹை எண்ட்லேருந்து லோ எண்டுங்கிற கணக்கில் எடுக்கலாம். ஸோ த டயோடின் பொசிஷன் ரிவர்ஸில் இருக்குது. அப்போது இது செல்லாது. அதனால் ஆப்ஷன்ஸ் பி, சி, இ இது 3 தான் சரியான விடை அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக a closed organ pipe and an open organ pipe. So organ pipe based question. Closed organ are filled by 2 different gases having same bulk modulus but different densities ρ1 and ρ2. இந்த டென்சிட்டி பேஸ்டு கால்குலேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது பல்க் மாடுலஸ் அண்ட் டென்சிட்டி வந்தாலே வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பல்க் மாடுலஸ் டிவைட் பை டென்சிட்டி. அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் 9th ஹார்மோனிக் ஆஃப் த க்ளோஸ்டு டியூப் இஸ் ஐடென்டிக்கல் வித் 4th ஹார்மோனிக் ஆஃப் த ஓப்பன் டியூப். ஸோ 9th ஹார்மோனிக் ஆஃப் த க்ளோஸ் டியூப் அப்படின்னா 9 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. 4th ஹார்மோனிக் ஆஃப் த ஓப்பன் டியூப்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதை தான் இங்கே நம்ம ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 9 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 9 × V டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் எல்சி. 4 டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப் அப்படின்னு சொல்லும்போது 4 டைம்ஸ் ஆஃப் V0 டிவைடட் பை 2 L0 LO. ஏன்னா எல்சி என்பது க்ளோஸ்டு பைப்பையும் எல்ஓ என்பது ஓப்பன் பைப்பையும் குறிக்கணுங்கிறதுக்காக நாம் அப்படி செய்திருக்கோம். அடுத்து if the length of the closed tube is 10 cm LC and the density of ratio is 1/16, then the length of the open tube என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். நாம் பொதுவாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டிஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாமே. இது 2ஆல் வகுக்கும்போது 9/4 LC which is equal to 2 divided by L0. So L0 will be equal to L0 மேலே போகும்போது 4 2s are 8/9 டைம்ஸ் ஆஃப் LC. இந்த சம்ம நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அதை செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா டென்சிட்டியினுடைய வேல்யூ மாறுபட்டுருக்கிறதுனால we have to find the value of V1 and V2. அதாவது V1 is not equal to V2 அப்படிங்கிறது இதிலேருந்து உதயமாகுது. அதனால் முதலாவதாக B1 divided by ρ1, B2 divided by ρ2. the bulk modulus same, density வேறு என்பதனால இந்த ρ2 மேலாகவும் ρ1 கீழாகவும் வந்துடும். ஸோ the ratio is 16:1. the ratio will be 4. இந்த வேல்யூ நம்ம எடுத்ததுக்கு பிற்பாடு தான் மற்ற விஷயங்களை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம்? 9 டைம்ஸ் ஆஃப் V1 டிவைடட் பை 4 × LC, 4 டைம்ஸ் ஆஃப் V2 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் L0. இதை நம்ம கட் பண்ணும்போது 2ஆக மாறுது. இங்கே V1 டிவைடட் பை V2 என்பதை தனியாக எடுத்துட்டோம்னா மீதி 4 10 40 மேலே போச்சுன்னா 8 × 10 என்றும்
இந்த 9ங்கிறது கீழே இன்ட்டு L0 அப்படின்னு வந்துடும். ஸோ 8/9ங்கிறது கரெக்டு தான், 80/9ங்கிறது வந்துடும். பட் திஸ் வேல்யூ ஆஃப் V1 இஸ் நாட் ஈக்குவல் டு V2. ஏன்னா போன ஸ்டெப்பில் V1 இஸ் நாட் ஈக்குவல் டு V2 தான் நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும். அப்படி இது ரெண்டத்தையும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? ஸோ திஸ் 4 ஹியர், இந்த 4 மறுபடியும் கட் பண்ணும்போது 20. தட் L0 கோஸ் அப்படி எடுத்தோம்னா the value is 20/9 cm அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. The next question based on statements. The equivalent EMF of two non-ideal batteries connected in parallel is smaller than the either of the two EMFs. For example, parallel connect ஆயிருக்கு ரெண்டு batteries connect ஆயிருக்கு அப்படின்னா E1 R1 plus E2 R2 divided by R1 plus R2. நம்ம R1 plus R2 ரெண்டுத்தையுமே Rன்னு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் E1 which is equal to E could E அப்படின்னு கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஸோ இட் வில் ஃபார்ம் E plus E divided by 2 அப்படிங்கிற ஆர்டரில் தான் வரும். ஸோ that refers to the value is always equal, greater than or equal to either of the EMF தான் இருக்கும். It's always never small. It is always never smaller than the individual EMF E1 or E2 அப்படிங்கிறது இதில் நிரூபணமாகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், அது முதல் விஷயம். இரண்டாவது, the equivalent internal resistance of the two non-ideal batteries connected in parallel is smaller than the internal resistance of the either two batteries. அப்படி நாம் செக் பண்ணாலும் கரெக்ட் தான். 1/R equivalent equal to 1/R1 plus R2. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா R1 plus R2 divided by R1 R2. While reversing it, R1 R2 divided by R1 plus R2. இங்கே I can put R1 equal to R2 equal to R அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா this forms R square divided by 2R. இந்த R கட்டாச்சு அப்படின்னா this forms R divided by 2. This is the value of R equivalent is always lesser than the individual EMFs R1 R2. Individual resistances R1 R2 அப்படிங்கிறது இதில் நிரூபணமாகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is false but statement 2 is true அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக, the work functions of cesium and lithium metals are 1.9 electron volt, 2.5 electron volt. If you incident on the wavelength of 550 nanometer on these two metals, the photoelectric effect is possible for the case of dash. ஏன்னா முதல்ல இந்த வேவ்லென்த்தை வச்சு நம்ம எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு அது எங்கே நமக்கு ஈஸியாக இருக்கோ, எது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ முதலாவதாக E equal to hc divided by lambda அதான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ the value of h into c, h இன் மதிப்பு 6.6 into 10 to the power of minus 34. velocity of light 3 into 10 to the power of 8. எங்கேயுமே கொடுக்கல, இந்த வேல்யூஸ்லாம் நாமளே தான் எடுத்தாகணும். 20 into 10 power minus 6 divided by நானோமீட்டரோட வேல்யூஸ் கொடுக்கும்போது 0.04 into 10 to the power of minus 17 joules அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. ஸோ we need to convert the value of joule into electron volt. என்ன செய்யணும்? கண்டுபிடித்த வேல்யூ 4 into 10 power minus 19, அதாவது 0.04 into 10 to the power of minus 17 என்பதை 4 into 10 power minus 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அதோட into 10 power minus 17, that forms 4 into 10 power minus 19. அதை divided by 1.6 into 10 to the power of minus 19 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2.5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 2.5ங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது சிசிஎம்மோட அதிகமாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த ரேஞ்சிலையும் லித்தியத்தை விட கம்மியாகவும், ஓகேவா, லித்தியம் இதனை விட என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. பிகாஸ் த வேல்யூ ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் இஸ் ஈக்குவல் டு திஸ் எனர்ஜி. அதுவே ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் லித்தியம் இஸ் லெஸ் தென் திஸ் எனர்ஜி. அப்போது சிசிஎம் கேன் பி பாசிபிள், ஆனால் லித்தியம் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் தி ஆன்சர் இஸ் சிஎஸ், சிசிஎம் ஒன்லி அப்படிங்கிற ஆன்சரை நாம் இங்கே தேர்வு பண்ணுறோம். சரிங்களா? அடுத்ததாக, டூ ஸ்பெரிக்கல் பாடிஸ் ஆஃப் சேம் மெட்டீரியல்ஸ் ஹேவிங் ரேடியை, ரெண்டு ரேடியை கொடுத்துருக்காங்க இந்த சேம் அட்மாஸ்பியர். த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்மாலர் பாடி இஸ் 800, த டெம்பரேச்சர் ஆஃப் த பிக்கர் பாடி இஸ் 400. இஃப் த எனர்ஜி ரேடியேட்டட் ஃப்ரம் த ஸ்மால் பாடி இஸ் இ, எனர்ஜி ரேடியேட்டட் ஃப்ரம் த பிக்கர் பாடி இஸ் ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி, டெம்பரேச்சர், ரேடியஸ் இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலான்னா நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? E equal to sigma into A into T to the power of 4. Sigma is a constant. Area is purely based on sphere அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, spherical bodies 4 pi r square into T power 4 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ the energy is proportional to r square into T power 4 அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ E1 by E2 which is equal to R1 divided by R2 square and T1 divided by T2 to the power of 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.2 divided by 0.8, R1 இன் மதிப்பு, இது R2 இன் மதிப்பு, இது T1 இன் மதிப்பு, இது T2 இன் மதிப்பு. டிவைட் பண்ணும்போது 1/4. ஸோ
1 கீழ் 4ங்கிறது ஸ்கொயர் பண்ணும் 1 கீழ் 16 ஆகிறது. 400லேருந்து 800னா 2, 2 to the power of 4 becomes 16. இரண்டத்தையும் கட் பண்ணிங்கன்னா 1. ஸோ the value of E2 which is equal to E. என்ன மதிப்போ அது மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆப்ஷன் நம்பர் 4 தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். In a vernier calibers, one vernier scale division is always smaller than one main scale division அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், மெயின் ஸ்கேல் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 9 times ஆஃப் விஎஸ்டி வில் பி ஈக்குவல் டு 10 times ஆஃப் எம்எஸ்டி. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் அப்படிங்கிறது சரி. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது, the vernier constant is given by one male scale division multiplied by number of vernier scale divisions. வெர்னியர் கான்ஸ்டன்ட் என்பது ஒன் மைல் ஸ்கேல் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கிடையாது. ஒன் வெர்னியர் கான்ஸ்டன்ட் என்பது ஒன் மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒன் விஎஸ்டி. இதை கிட்டத்தட்ட நம்ம என்ன, வெர்னியர் கான்ஸ்டன்ட் என்பது லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா தான் அங்கே கொடுக்குறது. இங்கே வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்களும் கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கோயின்சைட் இன்ட்டு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்பர் கோயின்சைட் ஆகிருக்கு அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது விஎஸ்டி. ஆக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வெர்னியர் கான்ஸ்டன்ட். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முதலாவதான ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் ட்ரூ பட் த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்துகிறோம். சரிங்களா? Moving to the next question, which of the following resistivity versus temperature curve is most suitable to be used in wire-bound standard resistors? ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இனிஷியல் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ப்ரொபோஷ்னல் டு திஸ். அப்படி நம்ம சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே த டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஷுட் இன்க்ரீஸ். அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ராங். ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ராங். ஸோ இங்கே ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விச் ஒன் ஷுட் பி டேக்கன் அப்படின்னு சொல்லும்போது the resistance is always not equal to 0. It is having some value already. 0 degree Celsiusல இருக்கும்போது கூட it is having some value. கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக the increase in this resistivity is very low. ஸோ அதனால தான் ஸ்மால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஆர்டரில் we are choosing this and we are not choosing this. இதில் என்ன இருக்குது, the ரெசிஸ்டன்ஸோட இன்க்ரீஸுங்கிறது கொஞ்சம் அப்ரப்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்காது. இது கொஞ்சம் கிராஜுவலாகத்தான் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. 0ல் அது இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக an electron is made to enter symmetrically between two parallel and equally but oppositely charged metal plates each of length 10 cm. The electron emerges out of the electric field region with a horizontal component velocity of 10 power 6 meter per second. The magnitude of electric field between the plates, capital E, which is equal to 9.1 volt per centimeter. Then the vertical component of velocity of electron is what? மீட்டர் பர் செகண்டில் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னால இதை நம்ம சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும். 9.1 டிவைட் பை 10 பவர் மைனஸ் 2 வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு மாறுது. ஸோ 9.1 இன்ட்டு 10 to the power of 2 அப்படிங்கிறத இங்கே நம்ம மைண்டில் வைக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு ரெண்டு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டியை விஹெச் அப்படின்னு எடுக்கணும், வெர்டிக்கல் காம்போனண்ட்டை விவி அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ இதனுடைய முதல் மதிப்பு என்னென்னா ரெண்டு பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் அது போகுது அப்படின்னு சொல்லும்போது த வெலாசிட்டி ஆஃப் ஹரிசாண்டல் இஸ் ஹியர். அப்போ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வில் பி லைக் திஸ் இல்லைங்களா? ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு QE, then the value of A equal to QE divided by M. வெலாசிட்டியோட மதிப்பு ஆல்ரெடி A into T, ஆக்சலரேஷன் இன்ட்டு டைமாக இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் QET divided by M அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ Qவின் மதிப்பு 1.6 into 10 to the power of minus 19. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 9.1 divided by 10 power minus 2 and the value of timing which is nothing but நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ we don't have the value of time. அதுக்கு தான் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா the value of time which is equal to velocity total equal to t divided by time, thickness அதில் displacement divided by time அப்படின்னு சொல்லுவோம். அதுவே L அப்படின்னு மாறுச்சுன்னா length divided by time. So the value of time which is equal to what? Length divided by volume.
the value of length which is equal to 10 power minus 2 அதாவது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த லென்த்து divided by horizontal velocity இன் மதிப்பு 10 power 6 meter per second. ஸோ the value of horizontal velocity இங்கே நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தான் 10 into 10 power minus 2 divided by 10 to the power of 6. அதன் பிறகாக divided by mass. So the mass of electron is already we know 9.1 into 10 to the power of minus 31. கேன்சல் பண்ணலாமா? என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எல்லாமே வந்து இப்போ நமக்கு டைரெக்டாக 10 பவரில் மாறிடுச்சு. ஸோ 1.6 into 10 பவர் மைனஸ் 20 ப்ளஸ் 33 மைனஸ் 6 அப்படிங்கிற மாதிரி வரும்போது 1.6 into 10 to the power of 7 மீட்டர் per செகண்ட். அதையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 16 into 10 to the power of 6 மீட்டர் per செகண்ட். ஸோ the value, the option number 4 would be the correct answerங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? The next one. If B is the magnetic field and mu naught Bங்கிறது magnetic field unit Tesla, permeability of free spaceங்கிறது mu naught அப்படின்னு இருந்துச்சுன்னா then the dimensions of B by mu. முதலாவதாக B divided by mu naught ன்னு சொல்லும்போது unit of magnetic field is Tesla. magnetic moment இங்கே நமக்கு வந்து permeability அப்படின்னு நம்ம சொல்லும்போது Tesla meter per ampere அப்படிங்கிறத சொல்கிறோம். Tesla கட் பண்ண ampere per meter. ஸோ ampere power 1 L power minus 1 m power 0 L power minus 1 T power 0 A power 1 அப்படிங்கிற டைமென்ஷன்ஸ் கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். அவங்களே L power minus 1 into A அப்படின்னே கொடுத்துருக்காங்க. L power minus 1 A power 1 அதை தான் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, அப்போ நம்ம ஆப்ஷன் 2வே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக the sliding contact of a potentiometer. கொஸ்டின் முதல்ல பார்த்தோன்னே ஒரு ஷாக். ஏன்னா பொட்டன்ஷியோமீட்டர் தான் ரிமூவ்டு ஃப்ரம் த சிலபஸ் ஆச்சு, அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்டை நம்ம வரைந்து பார்க்கும்போது தான் என்ன ஆன்சருங்கிறது புரிய வந்துச்சு. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ரிமூவ்டு போர்ஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தாண்டி நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கணும். இட் இஸ் இன் த மிடில் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் ஹேவிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 ohms as shown in the figure. An external resistance of 2 ohms is connected via the sliding contact, the electric current in the circuit. So they are asking about the net current. I net எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. ஸோ finding the value of I net அது வேணும் அப்படின்னா V net divided by R net அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ the value of net voltage 0.9 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டர் பேஸ்டு கொஸ்டின் தான். R நெட்டோட வேல்யூவை கண்டுபிடித்தால் போதுமானது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே டைரெக்டாக இருக்கக்கூடிய 1 ohm இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே திஸ் இஸ் 2 ohm, ரெண்டும் பேரலாக இருக்குங்கிற பட்சத்தில் 1/1 ப்ளஸ் 1/2 அப்படின்னு எடுக்கலாமா? அப்படி நாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா 1/RP which is equal to 3/2, then the value of RP equal to 2/3, that is 0.67 ohms அப்படின்னு வரும். கிடையாது. இது நார்மல் கொஸ்டின்லேருந்து எவ்வாறு வேறுபடுது அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேலன்சிங் லென்த் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிரியுதுன்னு அர்த்தம். இங்கே 0.5 ohms என்றும் இங்கே 0.5 ohms என்றும் பிரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 1 ohms பாதியாக பிரிகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் திஸ் டயக்ராம் இஸ் ரிட்டன் லைக் திஸ். 0.5 தேர்டு 0.5னு ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே பேரலாக 2 ohmsங்கிறத எடுக்கணும். அதன் பிறகாகவே நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? முதலாவதாக 1/R1 ப்ளஸ் 1/R2. அதன்படி 0.5 1/0.5 1/2 that forms 0.4 ohms. அதன் பிறகு ரெசிஸ்டன்ஸ் RS என்று கொடுக்கும்போது 0.4 ப்ளஸ் த வேல்யூ ஆஃப் R3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.9 ohms அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நம்முடைய நெட் ரெசிஸ்டன்ஸுங்கிறத பார்க்குறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் I net which is equal to V net divided by R net. V நெட்டின் மதிப்பு என்ன இருக்குது? இங்கே கொஸ்டினில் 0.9 voltsனு கொடுத்துருக்கா. ஸோ த வேல்யூ ஆஃப் ஆர் நெட் விச் இஸ் ஆல்சோ 0.9 ohms. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய மதிப்பு 1 ampere அப்படிங்கிறது தான் இதனுடைய விடையாக இருக்குது. சரிங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இஃப் a Young's double slit experiment is performed in an optically denser medium than air, then the consecutive fringes comes closer. ஸோ இங்கே டென்சர் மீடியத்துக்கு உள்ளார போக போக நமக்கு என்ன ஆகும்னா the value of refractive index will increase. அது நமக்கு ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக மாற்றும். எப்படி மாற்றும்? ஸோ ஃப்ரிஞ்சஸ் ஃபார்முலான்னு சொல்லும்போது டெல்டா டி லாம்டா டி டிவைடட் பை டி. ஸோ த லாம்டா இஸ் இன் ஆல்வேஸ் ரிலேஷன்ஷிப் வித் மியூ. எப்படி? மியூ ஈக்குவல் டு
lambda medium lambda divided by lambda medium அப்படிங்கிறது சொல்லப்படுதா. ஸோ the value of lambda அப்படிங்கிறது it is purely based on refractive index. refractive index ஓட வேல்யூ அதிகரிக்க இங்கே நமக்கு fringe width ஓட வேல்யூஸ் க்ளோஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ it increases and the refractive index decreases. due to that lambda decrease ஆகிற பட்சத்தில் இங்கே நமக்கு fringeோட வித்தும் க்ளோஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ the option is correct. இரண்டாவதாக the speed of the light reduces in an optically denser medium than air while its frequency does not change. ஆமாம், லைட் அண்ட் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் the values of lambda can change. lambda m அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. the frequency is always equal to frequency of the medium and it does not change அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஃபார் ரே ஆப்டிக்ஸ். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்டுன்னு நம்ம கொண்டு வரும்போது the value of lambda ஓரளவுக்கு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. the frequency will change, இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போது both the statements are correct and it is the correct explanations also. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு பேஸ் பண்ணியிருக்கு, இங்கே ஃப்ரிட்ஜஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் நான் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணுன்னா ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சம்மந்தம் இல்லை, இரண்டும் சரி, ஆனால் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக an electron in a ground state of hydrogen atom has an orbital radius r கொடுக்கப்பட்டிருக்கு. while that for electron in the third excited state, third excited என்று சொல்லும்போது n which is equal to 4, ஓகேங்களா, அதனுடைய ரேடியஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. the ratio of de Broglie wavelength of electron in the ground state to that of in the excited states. so sigma lambda 1 divided by lambda 2 ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. லாம்டாவின் ஃபார்முலா h divided by mass into velocity. இங்கே ரேடியஸால் மல்டிப்ளை பண்ணால் h into r divided by mvr. mvr என்பது ஆங்குலார் மூமெண்டம் குறிக்கும், அதனுடைய ஃபார்முலா nh divided by 2π. எதற்காக நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்படுறோம் அப்படின்னா நாம் கண்டுபிடிக்கக்கூடிய லாம்டா இஸ் நாட் ஓன்லி ப்ரொபோஷனல் டு ஆர், இட் இஸ் ஆல்சோ ப்ரொபோஷனல் டு லென்த். இது லென்த்னு சொல்கிறேன், சாரி, நம்பர் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் அந்த என்னுடைய மதிப்பையும் உட்பட்டு தான் இருக்குது. அதனால தான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ த வேல்யூஸ் ஆஃப் 2πr டிவைடட் பை n என்று மாறுது. இங்கே இருக்கக்கூடிய பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டான ஹெச்சும் கூட அடிக்கப்பட்டிருது. ஸோ 2πr டிவைடட் பை n. ஸோ த லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு r டிவைடட் பை n அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஸ்டேட்டுக்கு இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடுது. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும். தி வேல்யூ ஆஃப் lambda 1 divided by lambda 2 equal to r1 by r2 into n2 by n1 மாறும். The value of r1 சம்மில் கொடுத்துருக்காங்க 5.3 into 10 power minus 11. The value of r2 equal to 8.5 into 10 power minus 10. ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம் 8.48. அதுக்கப்புறமா நம்ம டிவைட் பண்ணும்போது the value of n2, ஏன்னா மூன்றாவது எக்ஸைட்டட் ஸ்டேட், தேர்ட் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லும்போது அது நான்காவது லெவலை குறிக்குது. கிரவுண்ட் என்பது n equal to 1 குறிக்கிறது. ஸோ 4 1. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 5 4s are 20, 21 divided by 9 ஆன்டரில் போடும்போது we got the value of 0.25. the ratio அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா கிரவுண்ட் ஸ்டேட் டிவைடட் பை எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது the value is 0.25. ஆனால் அந்த வேல்யூ நமக்கு இல்லை, அதுதான் நமக்கு அடுத்த விஷயமா இருக்குது. ஸோ the value of 0.25 அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா the value of lambda 2 divided by lambda 1 அப்படின்னு போடும்போது 1 divided by 0.25 that is equal to 4 அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூ கிரவுண்ட் ஸ்டேட் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கவில்லை. எக்ஸைட்டட் அதாவது செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து டிவைடட் பை ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு போட்டால் அந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது எப்படிங்கிறது நமக்கு சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது கூட என்டிஏவின் வெப்சைட் படி இப்படி தான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, என்டிஏ ஆன்சர் படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்குறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஸோ அப்படி தான் டிவைட் பண்ணியிருக்கணும், அப்படி டிவைட் பண்ணால் அந்த வேல்யூ வருது. ஆனால் இது எப்படி கேட்டாங்கங்கிறதும் எனக்கும் புரியல. இதெல்லாம் சமயத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஸோ அதனால் நம்ம அந்த ஆன்சர்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம், தவறு கிடையாது. அடுத்ததாக a line charge of length a/2 is kept at the center of the edge of BC of a cube. இப்படி ஒரு வேல்யூ, அந்த லென்த்தின் மதிப்பு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் a/2 அப்படின்னு சொன்னால் இங்கே பாதியில் இருக்குது, ஏன்னா எட்ஜ் பிசிங்கிற எட்ஜில் a/2 அப்படின்னு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 4 ஃபேஸஸ் இதுக்காக ஆப்ஷனில் இருக்கும். 4 ஃபேஸஸில் இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ த density of the line charge is lambda c per unit length, then the total electric flux through all the phases of the cube will be அப்படின்னு சொல்லும்போது
ஃப்ளக்ஸுன் மதிப்பு q டிவைடட் பை எப்சிலான் நாட். க்யூன்னு சொல்லும்போது லாம்டா இன்ட்டு ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். லாம்டா இன்ட்டு லென்த். ஸோ இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய லென்த்துங்கிறது a/2 அது நமக்கு தெரியும். டிவைடட் பை எப்சிலான்னு போடும்போது லாம்டா ஏ டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ஃபார் ஆல் தி ஃபேஸஸ்ன்னு சொல்லும்போது மொத்தம் 4 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ லாம்டா ஏ பை 2 இன்ட்டு எப்சிலான் நாட் டிவைடட் பை 1/4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா ஏ டிவைடு பை 8 எப்சிலான் நாட் அப்படிங்கக்கூடிய விடை நமக்கு கிடைக்குது. சரிங்களா? An amount of ice of mass 10 power 3 kilogram at the temperature minus 10 degrees Celsius is transformed to vapor at the temperature of 110 degrees Celsius. This is T1 initial and this is T2 final. So amount of work required for this conversion. அதில் நமக்கு specific heat of ice S ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. specific heat of water, specific heat of steam, latent heat of ice and latent heat of steam. இத்தனை வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக இந்த -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு இல்லையா, அதனுடைய ப்ராசஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். -10 டிகிரிலேருந்து 0 டிகிரி செல்சியஸ் அது ஹீட் சப்ளைடு m இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இன்ட்டு டெல்டா டி. அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் நமக்கு லேட்டன் ஹீட் அப்ளை ஆகும். ஸோ லேட்டன் ஹீட்டுடைய ஃபார்முலா m இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ். 0 டிகிரிலேருந்து 100 டிகிரி போகும்போது m இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல்டா டி. அடுத்து 100 டிகிரி செல்சியஸ்னு வரும்போது மாஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஸ்டீம். 100லேருந்து 110 டிகிரிக்கு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம். ஏன்னா 100லேருந்து 110 இது வேப்பராக கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தாச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் இன்ட்டு டெல்டா டி. இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே மாறும். ஆனால் த வேல்யூ ஆஃப் மாஸ் இந்த 5 ஸ்டேஜ்லேயும் மாறவே மாறாது. அதனால தான் மாஸோட வேல்யூவை தனியாக எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் with respect to delta t. delta t இன் மதிப்பு 0 into minus of minus 10. அப்போ 0 டிகிரிங்கிறது மைனஸ், ஃபைனல் டிகிரிங்கிறது 0 தான் இல்லையா. 0 minus of minus 10. that is 10 degree positive. அதனால் இங்கே பார்த்து ஸோ the value of latent heat of ice அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து specific heat of water into 100 degree Celsius that is delta t. அடுத்ததாக latent heat of steam இன் மதிப்பு அந்த வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பின்னதாக லேட்டன் ஹீட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் அதனுடைய மதிப்பு வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா டி. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 21 335 4180 2250 and 19 இன்ட்டு 10 to the power of 3 அப்படின்னு காமனாக 10 power 3 வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். while doing all those stuff ஏன்னா இங்கே 10 to the power of 3 இங்கே 10 power minus 3 ஆல்ரெடி மாஸுடைய மதிப்பு இருக்குது. ரெண்டும் கட் ஆகும். கட் ஆச்சுன்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ 3043 ஜூல்ஸ் அப்படிங்கக்கூடிய வேல்யூ. அண்ட் எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் நம்பர் 1 மேட்சஸ் தட். ஓகேங்களா? A parallel plate capacitor of capacitance 40 microfarad is connected to 100 volt power supply. Now the intermediate space between the plates is filled with a dielectric medium of dielectric constant 2. முக்கியமான விஷயம் பேட்டரி நாட் டிஸ்கனெக்டட். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். பேட்டரி இஸ் நாட் டிஸ்கனெக்ட். அதை பற்றி எதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. டியூ டு த இன்ட்ராக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் தி எக்ஸ்ட்ரா சார்ஜ் அண்ட் த சேஞ்ச் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் வில் பி வாட் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸில் த வேல்யூ ஆஃப் Q விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு சிவி மைனஸ் சிவி. ஏன்னா Q ஈக்குவல் டு சிவி. இந்த சிங்கிறது இப்போ என்னவா மாறி இருக்குது? அடிஷ்னலாக டயலெக்ட்ரிக் மீடியத்தோட சேஞ்ச் ஆகிருக்கனால சிவி இன்ட்டு கே மைனஸ் 1 த வேல்யூ இஸ் 4 மில்லி கூலம்ஸ். அடுத்ததாக சேஞ்ச் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது 1/2 c dash v square minus 1/2 cv square. So 1/2 v square into c dash minus c. The value of c dash is equal to k into c minus c. இதில் இருக்கக்கூடிய c காமனாக எடுக்கும்போது k minus 1. This goes here. So 1/2 cv square into k minus 1. இதுக்கு நமக்கு ஃபார்முலாவே பேசிக்காக இருக்குது. ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் c அப்படின்னு சொல்லும்போது cv into k minus 1. The rate of change of energyன்னு சொல்லும்போது cv square by 2 into k minus 1 ஃபார்முலா இருக்குது. இருந்தாலும் நம்ம டைரக்ட் சப்ஸ்டியூஷனில் இதை கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ this is c into v square into k minus 1. If I do this 20 into 10 power minus 2 that is 0.2 ஜூல்ஸுங்கிற வேல்யூ 4 மில்லி கூலம்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் நம்பர் 1 நம்ம சூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்ததாக 3 conductors of same length L1 equal to L2 equal to L3 having thermal conductivities ஓட வேல்யூ இருக்குது. இங்கே the area of the cross section of A1 and A2 are same. அதாவது the value of A1
வேல்யூ ஆஃப் A2 இரண்டும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த தேர்ட் கண்டக்டர் இஸ் டபுள் ஃபார் தி ஃபஸ்ட் கண்டக்டர். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா இங்கே 2 பங்காக இருக்குது. ஆமாம், 2 பங்காக இருக்குது. ஸோ த வேல்யூ ஆஃப் K1 கொடுத்தாச்சு, K2 கொடுத்தாச்சு, K3 கொடுத்தாச்சு. த வேல்யூ ஆஃப் தட் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் 0ங்கிறது என்ட்ரி டெம்பரேச்சர், 100ங்கிறது என்ட்ரி டெம்பரேச்சர், 0ங்கிறது எக்ஸிட் டெம்பரேச்சர். இதுக்கு இன்பிட்வீன். இதை நம்ம பொதுவாகவே எப்படி நம்ம வரையணும்? இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வெளியில் 100ம் இங்கே 0வும் இருக்குது அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் டெஃபினெட்லி லெஸ் தென் 100ஆக இருக்கும். ஆனால் தட் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் 0ஆக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டெம்பரேச்சர் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதலாவதாக K1 K2 இரண்டுத்துக்கும் ஏரியா A/2 A/2ன்னு போட்டாச்சு. அதுக்கான எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது முதல் ஸ்டெப். ரெண்டுமே பேரலாக இருக்கும்போது 2/kF ஈக்குவல் டு K1 + K2/K1 K2. த வேல்யூஸ் ஆஃப் K1 K2 ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 80 Watt/m². ஸோ தட் இஸ் மை K டேஷ். இப்போ என்ன பண்ணுறோம்? இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே K1 which is equal to K2 அல்லது ஹீட் Q1 equal to Q2. அப்போ என்ன சொல்லுவோம்? K into A into delta T, K into area into delta T divided by thickness equal to K into A into delta T divided by thickness 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். The values of length same அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்லேயே கொடுத்தாச்சு. ஸோ தட் இஸ் L1 equal to L2 equal to L3ன்னு கொடுக்கப்பட்டுருச்சா? அதனால் முதலாவதாக நாம் இந்த லென்த் ரெண்டுத்தையுமே கட் பண்ணுறோம். இரண்டாவது ஏரியான்னு சொல்லும்போது இதை கட் பண்ணுறோம். எப்படி சார் ஏரியா ரெண்டுத்தையும் கட் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ இந்த 2 ஏரியாவையும் நாம் மெர்ஜ் பண்ணி தான் தட் இஸ் K டேஷ் என்றும் அதற்கு ஆப்போசிட்டில் K3 என்றும் கொடுத்துருக்கோம். ஆகையினால இது ரெண்டுத்துடைய ஏரியாவும் இப்போது சமமாகவே இருக்குது. ஸோ ஏரியா A1 equal to A, A2 வதும் வேல்யூம் A. ஸோ அதை கட் பண்ணுறோம். த லென்த் இஸ் ஆல்சோ சேம். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது? கேவின் மதிப்பு, டெல்டா டியின் மதிப்பு. த வேல்யூ ஆஃப் K டேஷ் which is 80, delta T 100 minus theta. The value of K3 in மதிப்பு 135. It is delta, the delta T is equal to theta minus 0. இப்போ சால்வ் பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது 8000, 80யும் டீட்டாவையும் மல்டிப்னா 80 லேம்டா. ஸோ 135 theta minus 0 என்று சொல்லும்போது அதை கேல்குலேட் பண்ண தேவையில்லை. This 800 goes here and it forms 215 theta. ஸோ தீஸ் டேட்டா 80 இந்த 135 ப்ளஸ் பண்ணும்போது 215 டீட்டாவாக மாறுது. while dividing this I get the value of 40 degree Celsius அப்படிங்கிற மதிப்பு வருது. ஸோ இட் இஸ் இன்பிட்வீன். ஏன்னா 2 டேட்டாவுக்கும் இன்பிட்வீனில் 40 டிகிரி செல்சியஸில் நம்மளுடைய இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக பார்ட்டிகிள் இஸ் ப்ரொஜெக்டட் அட் an angle of 30 degree from the horizontal at the speed of 60. The height traversed by the particle in first second is h0 and the height traversed in the last second before it reaches the maximum height is h1. The ratio of h0 is to h1. கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் we can find u square sin square theta divided by 2g. அதை தான் முதல் ஸ்டெப்லேயே பண்ணியாச்சு. முதல் ஸ்டெப்லேயே பண்ணும்போது நமக்கு 45 மீட்டருங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆனால் the value of h0 h1 அப்படின்னு சொல்லும்போது தொடக்க புள்ளி எவ்வளவு, முடிவு புள்ளி எவ்வளவு, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா we need to find the value of time at least. time equal to 2u sin theta by g. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 6 seconds. ஸோ 6 செகண்டில் என்னோட கம்ப்ளீட் ட்ராவல் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ராவலிங் அரவுண்ட் 0 to 6 seconds தான் என்னோட மேக்ஸிமம் ட்ராவலிங் செகண்ட் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆக மொத்தம் த இனிஷியல் செகண்ட் இஸ் இங்கேருந்து பாதி போகிறதுக்கு 3 செகண்ட், மீதி 3 செகண்ட். அவங்க அது கூட கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது போகிறதுக்கு முந்தைய செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முந்தைய செகண்ட்னா தேர்டு செகண்டு முதல் செகண்ட். அப்போது இதுக்கு இந்த டைமுக்கான ஹெச், இந்த டைமுக்கான ஹெச், முதல் செகண்டு இரண்டாவது செகண்டுக்கான ஹெச், இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிறது இப்போ புரியுது. ஸோ h0 equal to 1/2 gt². முதல் செகண்ட் இல்லையா, அதை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 மீட்டர் வரும். h0லே இன்னொன்று விஷயம் எப்படி 1/2 gt². அப்போ இங்கே டியுடைய மதிப்பு இரண்டாவது செகண்ட். பிகாஸ் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் 3 செகண்ட். த லாஸ்ட் செகண்ட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம். இதுக்கு முந்தைய செகண்ட்னா என்ன 2 செகண்ட். அந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எடுக்கும்போது 20 செகண்ட். அடுத்து h equal to 1/2 gt², மூன்றாவது செகண்ட். அப்படி எடுக்கும்போது 45 மீட்டர்.
அதுதான் நமக்கு ஹெச்மேக்ஸ் ஆகவும் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது திஸ் வேல்யூ ஆஃப் த டோட்டல் ஹைட் 45 மைனஸ் 20. ஸோ 45 மைனஸ் 20 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 25 மீட்டர். ஸோ வேல்யூ ஆஃப் h0 பை h1 இனிஷியலாக எவ்வளோ நமக்கு வந்திருக்கு, 5 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அந்த 5 மீட்டர் டிவைடட் பை 25 அப்படின்னு போடும்போது 1/5. ஸோ அதை ஃபைனலி த ரேஷியோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 அப்படிங்கிற ஆன்சரை நாம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ த செஷன் இஸ் ஓவர். we have completed. நெக்ஸ்ட் வீடியோ 22/1/2025 ஷிஃப்ட் நம்பர் 2க்கான கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். டிலே இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். என்ன காரணம்னா we are under some hectic schedules-ல இருக்கிறனால கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. முக்கியமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். ஸோ if you have any doubts, எங்களோட என்கொயரி ஃபார்ம் இருக்குது. ப்ளீஸ் ஃபில் த என்கொயரி ஃபார்ம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணலாம். இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயே தெரியப்படுத்துங்க. we can handle that, we can answer that அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, எப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். பை த வே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.